தமிழகத்தில் திமுக பாஜக இடையே போஸ்டர் ட்விட்டர் யுத்தம் தொடங்கியுள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்போம். ரமேஷ், வணக்கம். ரமேஷ், இந்த யுத்தம் தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. திமுக மற்றும் பாஜக இடையே போஸ்டர் மற்றும் சமூக வலைதளங்களில் ஹேஷ்டாக் மூலம் மோதிக்கொள்ளும் அரசியல் யுத்தம் என்பது தொடங்கியிருக்கிறது. எதற்காக என்று பார்க்கும்போது, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தமிழ்நாடு கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்க முடியும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தெரிவித்திருந்த கருத்துக்கு திமுக கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்திருந்தது. அதேபோல் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் ஹிந்தி மொழியை திணிக்கக்கூடிய முயற்சியை பாஜக அரசு மேற்கொள்கிறது. ஏற்கனவே தமிழகம் மொழிப்போரை சந்தித்த ஒரு மாநிலம். மீண்டும் ஹிந்தி மொழி திணிக்கப்பட்டால் மீண்டும் ஒரு மொழிப்போரை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சமீபத்தில் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் மத்திய அரசை கண்டிக்கும் வகையில் கெட் அவுட் மோடி என்ற ஒரு ஹேஷ்டாக்கை சமூக வலைதளத்தில் திமுகவினர் நேற்றைய தினம் அதிக அளவில் ட்ரெண்ட் செய்திருந்தனர். இந்த கெட் அவுட் மோடி என்ற ஹேஷ்டாக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாஜக தரப்பில் கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டாக் சமூக வலைதளத்தில் ட்ரெண்ட் செய்யப்படும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருந்தார். அதன்படி இன்று காலை 6 மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டாக்கையும் அண்ணாமலை தொடங்கி வைத்திருந்தார். இப்படியாக சமூக வலைதளங்களில் திமுக மற்றும் பாஜக இடையே கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டாக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் திமுக தரப்புல தமிழகம் முழுவதும் முக்கியமான இடங்கள்ல போஸ்டர் ஒன்று ஒட்டப்பட்டிருக்கிறது. அந்த போஸ்டரில் தமிழ் வாழ்க என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழ்நாட்டினுடைய வரைபடம் கருப்பு நிறத்தில் தனியாக இருப்பது போன்றும் அந்த போஸ்டரில் இடம்பெற்றிருக்கிறது. ஹிந்தியை தார் வைத்து அழித்துவிட்டு தமிழ் வாழ்க என்று எழுதியபடி அந்த போஸ்டர் இடம்பெற்றிருந்தது. அதே போல கெட் அவுட் ஸ்டாலின் என்ற சமூக வலைதள ஹேஷ்டாக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலும் திமுக தரப்புல சமூக வலைதள பக்கத்தில் தமிழ் வாழ்க என்ற ஹேஷ்டாக்கும் அதிகம் பரப்பப்பட்டு வருகிறது. இப்படியாக திமுக மற்றும் பாஜக இடையே சமூக வலைதளங்கள் மூலமும் போஸ்டர்கள் மூலமும் ஒரு கருத்து மோதல், அரசியல் யுத்தம் என்பது தமிழகத்தில் தொடங்கியிருக்கிறது. மற்றொரு பக்கம் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், நிர்வாகிகள் பலருமே சமூக வலைதள பக்கங்களில் டிவிகே ஃபார் தமிழ்நாடு என்ற ஹேஷ்டாக்கையும் ட்ரெண்ட் செய்து வருகிறார்கள். இப்படியாக சமூக வலைதள ட்ரெண்டிங் என்பது இன்றைய அரசியல் நிலவரத்தில் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.